நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரச குலத்தின் பெரும் சக்கரவர்த்தினியான பாஞ்சாலி ஒரு தாதியாய் சேவை செய்வது என் மனதிற்கு மிகவும் வேதனையை தருகிறது. இறைவனின் சேவையை மனமாற ஏற்போம் அல்லவா? இச்சேவையையும் அதுபோல் எண்ணிக்கொள்ள வேண்டும். திரௌபதியும் நாமும் ஆற்றிக் கொண்டிருப்பது இறைச்சேவையாகும். அஞ்ஞாத வாசத்தின் முடிவையும் நெருங்கிவிட்டோம். பதினைந்து தினங்களில் நம் அனைவருக்கும் விடுதலை. விடுதலை உணர்வானது இப்போதே என் மனதில் தோன்றிவிட்டது. நிமிர்ந்த தலையோடு நாம் எவருக்கும் அஞ்சாது சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம். உண்மையான ரூபத்தோடு நாம் உலா வரலாம். பாஞ்சாலி, உனது வஸ்திரம் ஏன் கிழிந்துள்ளது? ராஜபவனத்தில் இன்னொருவன் என் வஸ்திரத்தை ஸ்பரிசிக்க துணிவு கொண்டான். அவ்விடத்திலேயே அவனை எரித்திருப்பேன். இருப்பினும் மன்னிப்பளித்தேன். கீச்சகனா, அவன் இன்று மீண்டும் உன்னிடம் தவறாக நடந்தானா? இப்போதே அவன் தலையை துண்டாக்குகிறேன். வேண்டாம் ஐயனே. ஜராசந்தனை போலவே கீச்சகனையும் சிலரால் மட்டுமே மாய்க்க இயலும். அதை அனைவரும் அறிவார்கள். கீச்சகன் மாய்க்கப்பட்டான் என்ற விபரத்தை அகிலம் அறிந்தால் நாம் விராடத்தில் இருக்கும் விபரம் துரியோதனனுக்கு தெரிய வரும். பாஞ்சாலி கூறுவது உண்மை. நாம் இன்னும் 15 தினங்கள் அமைதி காக்க வேண்டியது அவசியம். ஒரு முக்கிய அறிவிப்பு. குருவம்சத்தின் ராஜகுமாரர் மகாராஜா திருதராஷ்டிரரின் புதல்வர் யுவராஜர் துரியோதனன் வருகை தந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் காந்தார அரசே, வரவேண்டும் யுவராஜரே. விராடம் தம்மை வரவேற்கிறது. மகாராஜா விராடரின் பலமும் அவருடைய பெரும் புகழும் ஓங்க வேண்டும். பணிவான வணக்கங்கள். ஆசனத்தில் அமருங்கள். தமது வரவை நல்வரவாய் உணர்கிறேன். ஆனால் கடந்த 500 ஆண்டுகளாக அஸ்தினாபுரம் எமது ராஜ்யத்தோடு இணக்கம் கொண்டதாய் நான் கேள்வியுற்றதில்லை. தங்களது வார்த்தைகள் அசத்தியமாகும் மகாராஜா விராடரே. இது வீண் பழியாகும். அஸ்தினாபுரத்தின் ராஜகுலம் தங்கள் தேசத்திற்கு வருகை தந்திருக்கிறது. அதோடு விராட நகரத்தை அவர்கள் வசிப்பிடமாக்கியும் உள்ளார்கள். எப்போது? ஓராண்டிற்கு முன்பாக. ஓராண்டு காலமாக மகாராஜா பாண்டுவின் 5 புதல்வர்களும் அவர்களின் மனைவியும் தங்களுடைய அரவணைப்பில் உள்ளனர். நான் யாருக்கும் அடைக்கலம் அளிக்கவில்லையே. மன்னர் விராடரே, பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தின் குற்றவாளிகள். தாம் அவர்களுக்கு அடைக்கலம் தர முயற்சித்தால் கடலென திரளும் அஸ்தினாபுரத்தின் பெரும் சேனையை தாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். நான் யாரை கண்டும் அஞ்சேன் யுவராஜனே. தாம் எம் மீது போர் தொடுத்து வரலாம். மகாராஜா, யுத்தம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. யுவராஜனே, யாம் பாண்டவர் பற்றி அறிய வந்தால் நிச்சயம் அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைப்போம். பாண்டவரின் மனைவியை காட்டிலும் சௌந்தரியம் கொண்ட ஸ்திரீ அகிலத்தில் வேறொரு பெண் இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு பேரழகி தம்முடைய நகரில் கடந்த ஓராண்டு காலமாக வசித்து வந்தால் அவளை இச்சபைக்கு இழுத்து வாருங்கள், சேனாதிபதி கீச்சகனை. அகிலத்தில் அநீதி இழைக்கும் அத்தனை நபர்களையும் அடியோடு அழிப்பதாக என்னவர் சபதம் பூண்டுள்ளார். நான் 5 கந்தர்வர்களால் காக்கப்படுபவள் என்று கூறினேன். இது அஸ்தினாபுரத்தின் ராஜசபை அல்ல என்பதை நீ புரிந்து கொள். ஸ்திரீயை இழுத்து வருவது இங்கு நடக்காது. இது மகாராஜா விராடனின் சபையாகும். இங்கு அனாச்சாரமானது நிகழாது. மகாராஜா விராடரே, தாம் வரம்பு மீறி பேசுகிறீர்கள். எம் பலம் பற்றி அறிவீர்கள் அல்லவா? யுவராஜனே, மகாராஜா, விராடம் எனும் ராஜ்யம் அஸ்தினாபுர ராஜ்யத்தோடு விரோதம் கொள்ள தேவையில்லை என்று உணர்கிறேன் நான். யுவராஜரே, கடந்த ஆண்டு எத்தனை நபர்கள் விராட நகருக்குள் பிரவேசித்தார்களோ, ஆண்கள் பெண்கள் அனைவரையும் தங்கள் முன்பாக நாளை காலை அணிவகுக்கச் செய்வேன். இன்று இரவு பொழுதை எமது அரண்மனையில் அதிதியாக தாம் கழிக்க வேண்டும் என்று விழைகிறேன். ஆனால் மகாராஜா விராடருக்கு இதில் உடன்பாடு இல்லை போல் தெரிகிறது. உண்மைதானே சேனாதிபதி? எம்முடைய ராஜ்யத்தில் சேனாதிபதிக்கும் அரசருக்கும் வித்தியாசமே கிடையாது ராஜகுமாரரே. இங்கு என் முடிவுதான் மகாராஜாவின் முடிவு. எனவே தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. நாளை விடிந்தவுடன் விராடத்திற்குள் பிரவேசித்த புதியவர்கள் அனைவரையும் அவையில் அணிவகுத்து நிற்கச் செய்வேன். வீரர்களே, புதிதாக பிரவேசித்தவர்கள் இங்கு வர வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது என்ன ஆணை அண்ணா? நாளை காலை நாம் அனைவரும் அரசவையில் அணிவகுத்து நிற்க வேண்டுமா? காந்தார அரசன் சகுனிக்கு நம்மை கண்டுபிடிப்பதில் உதவுவதாக சேனாதிபதி கீச்சகன் வாக்களித்திருக்கிறான். தரித்துள்ள மாறுவேடத்தை துரியோதனன் கண்டுபிடித்து விடுவானா? காண்பவர்களுக்கு நமது அடையாளம் தெரியாது நகுலா. ஆனால் தேடுபவர்களுக்கு அடையாளம் தெரியும். பிரஜைகளோடு நின்றால் நமது அடையாளம் தெரியாது. தனித்து நிறுத்தப்பட்டால் கண்டுபிடிப்பர். மேலும் கீச்சகன் இப்படி ஒரு வாக்களித்திருக்கிறான் என்றால் அவன் திரௌபதியின் அடையாளத்தை அறிந்து கொண்டான் என்று அர்த்தமாகிறது. அவன் அதை பற்றி அறிந்திருந்தால் அரசவையிலேயே அந்த உண்மையை கூறியிருக்கலாம் அல்லவா? அவனது எண்ணத்தை நான் அறிவேன். அவன் பாஞ்சாலியின் உண்மையான ரூபத்தை ஒருவேளை அறிந்திருந்தால் அவளை அடைவதற்கு திட்டமிட்டிருப்பான்.
சக்கரவர்த்தினி திரௌபதிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். விவரம் அறிந்தேன். நீ யார் என்பதையும் புரிந்து கொண்டேன் சைரந்தரி. ரகசியமாய் ஒளிந்து வாழ்கிறாய் அல்லவா? நீ கூறிய கந்தர்வர் பற்றியும் அறிந்தேன். அந்த கந்தர்வர்கள் பாண்டவர் ஐவர் அல்லவா? உண்மை அனைத்தும் அறிந்தேன். நீ அறிய வேண்டிய விவரம் கூறுகிறேன். அஸ்தினாபுரத்தின் யுவராஜன் உங்கள் அறுவரை தேடி விராடம் வருகை தந்துள்ளான். வருகை தந்தவனுக்கு உனது அடையாளம் தெரிந்தால் தம் அறுவருக்கு மீண்டும் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாத வாசம். இப்போது உன்னை காக்கும் பொறுப்பு எனது கரங்களில் உள்ளது. சரிதானே திரௌபதி? இன்று இரவு என் மஞ்சத்தை அலங்கரி. இவ்வேடம் கலைத்து நீ என்னுடைய மனைவியாக வேடம் தரி. விளங்கியதா திரௌபதி? நீ 5 ஆண்களை விவாகம் செய்தவள். 5ஓடு 1ஆக என்னையும் ஏற்பதில் தவறொன்றுமில்லையே. நாளை அரசவை அணிவகுப்பில் ஒருவேளை உன்னையும் உன்னுடைய 5 கணவன்மார்களையும் வருகை தர நான் ஆணை பிறப்பிக்காமல் இருந்தால் அஸ்தினாபுரத்தின் துரியோதனனால் உன்னை அடையாளம் காண இயலாதல்லவா? வார்த்தையின் பொருள் விளங்கியதா திரௌபதி? இன்னொன்றையும் கேள். இரவு சோமபான பாத்திரத்தையும் அவசியம் எடுத்து வா. புரிந்ததா? இன்னலான சூழ்நிலை உருவானது. கீச்சகனுடைய இச்சைக்கு நான் பணியும் நிலைமை உருவானால் அக்கணமே மரணத்தை எனதாக்குவேன். அவன் இச்சையை ஏற்காமல் இருந்தால் நாம் அனைவரும் மீண்டும் 12 ஆண்டு வனவாசத்தையும் ஓராண்டு அஞ்ஞாத வாசத்தையும் அனுபவிக்க வேண்டும். எனில் கீச்சகனை வதைத்து நாம் இங்கிருந்து தப்பிச் செல்வோம். ஆம், மீதம் இருப்பது 15 தினங்களே. அதோடு அஞ்ஞாத வாசம் நிறைவடைந்து விடும். வனத்தில் மறைந்து வாழ நம்மால் இயலும் அண்ணா. நம்மால் தப்பிச் செல்ல இயலாது சகாதேவா. நாளை ராஜசபையில் நாம் தோன்றாமல் இருந்தால் நமது அடையாளத்தை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். துரியோதனன் விராடத்தின் மீது போர் தொடுப்பான். அரசர் விராடர் நமக்கு அடைக்கலம் தந்தவர் சகாதேவா. ஓராண்டு காலம் இந்நகரின் அன்னத்தை உண்டோம். விராடத்தை ரட்சிப்பதும் நம் கடமைகளுள் ஒன்று. அஞ்ஞாத வாசம் தோல்வியுறக்கூடாது அண்ணா. யுத்த காலம் நெருங்கிவிட்டது. துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் வதைக்க என் புஜங்கள் துடிக்கின்றன.
இதற்கு மேல் 13 ஆண்டுகள் சகிக்க இயலாது தமையனே. வேறொரு மார்க்கம் இருப்பின் அதை கூறுங்கள். நல்மார்க்கம் அறிய முயன்றால் முடியும். அதற்கு சுயமாக நாம் சில கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். அந்த கீச்சகன் மோகம் கொண்டது பாஞ்சாலியின் மீதா, இல்லை துரியோதனனுக்கு சேவை செய்து அவன் பயன் பெற வேண்டுகிறானா? எனில் மத்திய தேசத்தின் அரியணையில் அமர வேண்டும் என்ற விருப்பம் உன்னுள் பிறந்திருக்கிறது. உண்மைதான். விராடம் தனித்துவம் வாய்ந்தது. இந்நாட்டிற்கு நானே அரசனாவேன். ஆனால் நான் அரியணையில் அமர வேண்டுமாயின் ராஜ்யம் ஆளும் விராடரும் அவருடைய புதல்வன் உத்திரனும் யுத்தத்தில் மரணமடைய வேண்டும். ஒருவேளை நான் அவர்களை வதைத்தால் மத்திய தேசத்தின் மக்கள் என்னை மனமாற ஏற்க மாட்டார்கள். ஆகையினால் தாம் இந்த ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்க வேண்டும். விராடனையும் அவன் புதல்வனையும் வதைக்க வேண்டும். அதன் பிறகு நான் அரசனாவேன். எனக்கு தாம் இந்த வாக்கினை அளித்தால் தாம் தேடும் அந்த அறுவரையும் தாம் சரணங்களில் வந்து விழச் செய்வேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இதை ஏற்கின்றேன் சேனாதிபதி கீச்சகன். உன்னை நான் அரசனாக்குவேன் என்ற வாக்கினை அளிக்கின்றேன். இனி தாம் எக்கவலையும் இன்றி நிம்மதியாய் ஓய்வெடுங்கள். நாளை பொழுது புலர்வதற்காக காத்திருங்கள். பொழுதானது விடிவதற்கு முன்பாக நான் ஒரு முக்கியமான பணியினை ஆற்ற வேண்டியுள்ளது. அரசர் விராடருக்கு துரோகத்தை விளைவிக்கும் காரியத்தை அந்த கீச்சகன் நிகழ்த்துவார். அதோடல்லாது இந்த சந்தேகமானது அரசருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அது உண்மை என்றாலும் நமது நிலை மாறப்போவதில்லையே அண்ணா. நம்முடைய அஞ்ஞாத வாசம் தோல்வியடையும். உண்மைதான் சகாதேவா. ஆனால் பாஞ்சாலியை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் கீச்சகன் அவசியம் தண்டிக்கப்படத்தான் வேண்டும். அதற்கு ஒரு யோசனை உள்ளது என்னிடம். மாமா அவர்களே, உண்மையில் நாம் விராடத்தை தாக்க வேண்டுமா?
இல்லை மருமகனே, அஸ்தினாபுரத்தின் அந்த கிழவன் நம்மை போர் தொடுக்க அனுமதிக்க மாட்டான். எனில் தாம் கீச்சகனுக்கு ஏன் வாக்களித்தீர்கள் மாமா? ஒரு மனிதன் வாழுகின்ற அவனுடைய வாழ்வு காலத்தில் அவனை பெரிதும் ஆட்டிப் படைப்பது எதுவென்று நீ அறிவாயா மருமகனே? எது? அவனுடைய மனதில் எழும் பேராசையாகும். மண்ணாசை, அதோடு பொன்னாசை, பெண்ணாசை. கீச்சகனுடைய மனதிலோ திரௌபதியை அடைய வேண்டும் என்ற ஆசை. இல்லை என்றால் அவன் விடியும் வரை எதற்காக அவகாசம் கேட்க வேண்டும்? அவன் ஒரு மூடன், ஒன்றும் தெரியாதவன். பாண்டவர்களின் இதயமானது தர்மத்தால் நிறைந்ததாகும். பாண்டவர்கள் இன்னொரு வனவாசத்தின் பயத்தால் திரௌபதி எனும் அழகு நங்கையை ரட்சிக்காமல் இருக்கும் தவறை செய்ய மாட்டார்கள். அதன் அர்த்தம், இன்று இரவு வேளையே பாண்டவர்கள் கீச்சகனை வதைத்து முடித்து விடுவார்கள். ஒரு நிகழ்வை எதிர்பார்த்துதான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். பீமன் மற்றும் கீச்சகனிடையே நடக்கும் துவந்த யுத்த துவனி. அவ்வொலியை கேட்க செவிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. கேட்டவுடன் நாம் அங்கு சென்று பாண்டவர்களுடைய அஞ்ஞாத வாசத்தை தோல்வியுறச் செய்து வெற்றியடையலாம்.